வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே த்ரில்லானதுங்க. உங்க வீட்டுல ஒரு புது பூச்சியோ இல்லைன்னா வித்தியாசமான ஒரு பறவையோ பார்த்தா யாருக்கிட்ட போய் கேட்பீங்க, இது என்ன பறவைன்னு, இது என்ன பூச்சின்னு? ஆனா இந்தியாவோட ஒட்டுமொத்த விலங்கியம், அதாவது சின்ன அமீபால இருந்து ஆரம்பிச்சு பெரிய திமிங்கலம் வரைக்கும் எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்கிற ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதாங்க ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சுருக்கமா எல்லாரும் ஜெடசைன்னு சொல்லுவாங்க. இது வெறும் ஆபீஸ் மட்டும் கிடையாதுங்க. 100 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு அறிவு பொக்கிஷம்ங்க. 1916 ஆரம்பிச்ச இந்த நிறுவனம் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட காடுகளையும் கடல்களையும் எப்படி பாதுகாக்குது, விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன லாபம், மத்திய அரசாங்கம் ஏன் இத கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்குது, இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோங்க. வாங்க. இந்தியாவோட இந்த விலங்கு ரகசியத்தை எப்படி இவங்க பண்றாங்கங்கிற கடங்குக்குள்ள போலாமா நண்பர்களே? ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கதை 1916 மட்டும் ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னால 1814 ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் மூலமா இதோட விதைகள் போடப்பட்டதுங்க. இதே ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் ராயல் சொசைட்டி ஆஃப் பெங்கால் சொல்லி பிரிட்டிஷ்காரங்க அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது பேரையே மாத்தினாங்க. கல்கத்தால இருந்த இந்தியன் மியூசியம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்தியன் மியூசியம்ங்கிறது ரொம்ப பெருசு, மெட்ராஸ்ல இருக்கிற மாதிரி. அங்க இருந்த விலங்கியல் பிரிவை தனியா பிரிச்சு ஜூலை 1ஆம் தேதி 1916 ஒரு தனி அமைப்பை மாத்தினாங்க. இதோட முதல் டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் TN அனண்டேல் பொறுப்பேற்றுக்கிட்டாருங்க சார். அவருதான். இவர் தான் இந்த நிறுவனத்தை ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தவருங்க. ஆரம்பத்துல இதை எல்லாரும் என்ன சொன்னாங்க, மக்கள் அங்க இருக்கிறவங்க பூராமே ஜாதூகர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, மர்மங்கள் நிறைந்த வீடுன்னு அர்த்தம். ஏன்னா இங்க இருந்த விசித்திரமான விலங்குகளோட மாதிரிகள் மக்களை அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட வச்சுச்சுன்னா பாத்துங்களேன். ஜெடசியோட முக்கிய வேலையே இந்தியாவோட விலங்கு வகைகளை கண்டறிஞ்சு அதை பதிவு பண்றதுதான். ஆக்சுவலா ஜெடசியோட வேலை என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஜெடசியோட வேலைகள் ரொம்பவே ஆச்சரியமானதுங்க. அவங்கதான் விலங்குகளோட பாதுகாவலன். நம்ம நாட்டுல இருக்கிற சின்ன எறும்புல இருந்து ஆரம்பிச்சு யானை வரைக்கும் அவங்க தான் பாதுகாக்கிறாங்க. இந்தியாவோட அதிகாரப்பூர்வ விலங்கு சேகரிப்பு, அதாவது சேகரிச்சு அதை பத்திரப்படுத்துறது, நேஷனல் ஜூலாஜிக்கல் கலெக்ஷன் எதுக்காக பண்றாங்க? வரப்போற காலத்துல நம்ம பேரப்பிள்ளைகளோ அதுக்கப்புறமோ இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி வேணும். ஏன்னா விலங்குகள் எல்லாம் காணாம போய்கிட்டே இருக்குது. அதைத்தான் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பண்றாங்க. இவங்க தாங்க ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் பாதுகாவலர்கள். இவங்க கிட்ட ஒரு மில்லியனுக்கு மேல அடையாளம் காணப்பட்ட மாதிரிகள் இருக்குது. அதான் டைப் ஸ்பெசிமன் சொல்லுவாங்க. ஆமா, இந்த பூச்சிகள் எல்லாம் எப்படி அடையாளம் காண்றாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அரசாங்கத்துக்கோ இல்ல தனிநபர்களுக்கோ ஏதாவது ஒரு விலங்கை பத்தி சந்தேகம் வந்தா அது அடையாளம் கண்டு சொல்றதுதான் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட முதல் வேலை. அடுத்தது என்னன்னா, அவங்க விலங்குகள்ல ஆராய்ச்சி பண்றாங்க. இந்தியாவோட மூளை முடுக்குன்னா எங்க ஒரு இடம் வருது கிடையாது. போய் புதிய உயிரினங்களை தேடி 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 கண்டுபிடிச்சு பெயரிடுறாங்க. அதோட நேரத்துல நிறைய புத்தகங்களை வெளியிடுறாங்க. ஃபானா ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பெயர்ல இந்திய விலங்குகளை பத்தி மிகப்பெரிய பெரிய புத்தக தொடர்களை இவங்க வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, நிறைய கதைகள்லாம் இருக்குங்க, சென்சேஷனல் ஸ்டோரிஸ். அதை நான் உங்களுக்கு சொல்லணும். இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா,
வெள்ளமும் மர்மங்களும். என்ன வெள்ளம் இப்பதான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த காலத்திலேயே வெள்ளம் இருந்துச்சு சார். அது எப்படின்னா, 2ஆம் உலக போர் நடந்தப்போ, அதாவது 1942 இருந்து 48 வரைக்கும் கல்கட்டால இருந்த ஆபீஸ பாதுகாப்பு காரணங்களுக்காக வாரணாசியில இருக்கிற கெய்சர் கேசில், என்னது கெய்சர் கேசில் அப்படிங்கிற இடத்துக்கு மாத்தினாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய ஆபத்து காத்திருந்ததுங்க. யாருக்குமே தெரியாது. 1943ல வருணா நதியில ஏற்பட்ட பயங்கர வெள்ளத்துல பல அரிய விலங்கு மாதிரி வச்சிருந்தாங்கல்ல புத்தகங்கள் எல்லாமே தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சுங்க. ரொம்ப சோகமான நேரங்க தான் நம்ம நாட்டுக்கு. நம்ம விஞ்ஞானிகள் கஷ்டப்பட்டு உயிரை பணைய பல பொக்கிஷங்களை காப்பாத்தினாங்க நண்பர்களே. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1954ல இவங்க இமயமலையில எட்டின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? மனுஷன மாதிரியே இருக்கும். ஐஸ் மனுஷன் சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்தே இதை தேடிக்கிட்டே இருந்தாங்க. 1954ல ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த எட்டியை தேடிட்டு இமயமலைக்கு போனாங்க. அந்த மர்ம மனுஷனை தேடுறதுக்காக ஒரு பெரிய எக்ஸ்பெடிஷனே கூட ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா போயிருக்கிறாங்கன்னா என்ன ஆச்சரியம் பாருங்க. இதுல என்னன்னா, ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மக்களுக்கும் விவசாயிக்கும் என்ன பயன் செய்யறாங்க அப்படிலாம் நீங்க கேட்கலாம். இந்த ஜெடஸை வெறும் மியூசியம் மட்டும் கிடையாது நண்பர்களே, இது மக்களோட நேரடியா சம்பந்தப்பட்டது. முதல்ல விவசாயத்தை பத்தி பார்ப்போம். பயிர்களை தாக்குற பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், அப்புறம் நூல் புழுகள், அதாவது நெமட்டோடுன்னு சொல்லுவாங்க, பத்தி ஆராய்ச்சி செஞ்சு விவசாயிகளுக்கு பெரிய உதவியை செய்யறது ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தாங்க. 2வது சுகாதாரம். மலேரியா பரப்புற கொசுக்களை, அப்புறம் அதை சாப்பிடுற மீன்களை, நத்தைகள் மூலமா பரவக்கூடிய நோய்களை இதையெல்லாம் கண்டுபிடிச்சு சுகாதாரத்துறைக்கு ஆலோசனைகளை வழங்கினதே ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மீன் வளம். இந்தியாவோட கடல் அப்புறம் ஆத்து மீன்கள்லாம் இருக்குல்ல, இதை பத்தி இவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கொடுத்த தகவலை வச்சுதான் இன்னைக்கு நம்ம மீன்பிடி துறைக்கு ரொம்பவே அடிப்படையா இருக்குதுன்னு சொன்னா இது மிகையாகாதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா மினிஸ்ட்ரிஸும் கவர்மெண்டோடையும் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. அதாவது ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நிறுவனம் மத்திய சுற்றுச்சூழல் துறை வனத்துறை அமைச்சகத்துல, அதாவது என்வாரன்மெண்டல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு நேரடி கட்டுப்பாட்டுல தான் இது இயங்குது. ஆனா இவங்க ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பல மினிஸ்ட்ரிஸுக்கு, அமைச்சகங்களுக்கு உதவுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? விவசாய அமைச்சகத்துக்கு பூச்சி கட்டுப்பாடு, அப்புறம் மண்வள ஆராய்ச்சிக்கு ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது சுகாதார அமைச்சகத்துக்கு விலங்குகள் மூலம் பரவற நோய்களை கட்டுப்படுத்துற உதவிகளை ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் செய்யுது. அடுத்தது முக்கியமானது பாதுகாப்பு துறை. சில நேரங்கள்ல காட்டுக்குள்ள போற வீரர்களுக்கு ஆபத்தான விலங்குகள் பத்தி ஒரு விழிப்புணர்வே இருக்காதுங்க. அதை கொடுக்கறதும் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான். அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிட்டே இருக்கிற, எதனால? நம்மளாலதான் அழிஞ்சு போயிட்டே இருக்கிற உயிரினங்களை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதும் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட முக்கியமான வேலைங்க. இந்தியாவில் இருக்கிற 1,05,000க்கும் மேற்பட்ட விலங்கினங்கள் இதெல்லாம் அழிவோட விளிம்புல இருக்குன்னு அவங்க தான் லிஸ்ட் கொடுக்குறாங்க. எதெல்லாம் அழிய போகுது, அதுக்கு பேர் ரெட் டேட்டா புக்னு வச்சிருக்கிறாங்க. ஆசிய சிங்கங்கள், வங்காள புலிகள், அதுக்கப்புறம் அரிய வகை பறவைகளை பாதுகாக்க இவங்க பல திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. முக்கியமா நந்தாதேவி, கசிரங்கா போன்ற தேசிய பூங்காக்களோட பாதுகாப்புலயும் இவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குங்க. இவ்வளவு சொல்லிட்டேன். நம்ம தமிழ்நாட்டை பத்தி சொல்லாம இருக்கலாமா? நம்ம தமிழ்நாட்டிலும் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு முக்கிய இடங்கள் இருக்குங்க. சென்னையில மெட்ராஸ் சதர்ன் ரீஜனல் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் மெரைன் பயாலஜிக்கல் ரீஜனல் சென்டர் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியில கடலோர ஆராய்ச்சி நிலையத்தையும்
உண்டு பண்ண போறாங்க. நம்ம ஊர் கடல் வளங்களையும் மேற்கு தொடர்ச்சி மலை விலங்குகளையும் பாதுகாக்கிறதுல இந்த ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட முக்கியமான பங்கு இருக்குங்க. இது மட்டும் இல்ல சார், இன்னும் நிறைய இருக்குது. நிஜமாவே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 1916 ஒரு சின்ன ரூம்ல, ஒரு சின்ன அறையில ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு இந்தியாவோட இயற்கை செல்வத்தை பாதுகாக்கிற ஒரு இமயமலை சக்தியா வளர்ந்து நிக்குதுன்னா பாத்துங்களேன். ஜடசை இல்லைன்னா நம்ம நாட்டுல எவ்வளவோ விலங்குகள் இருக்குது. எதையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற விவரமே யாருக்குமே தெரியாது. அதை தெரிவிக்கிறதே ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் சார். இவங்க வெளியிடுற புத்தகங்களும் செய்யற ஆராய்ச்சியும் தான் இந்தியாவோட எதிர்கால தலைமுறைக்கு நம்ம காடுகளை பத்தி சொல்லிக் கொடுக்க போது. அடுத்த தடவை நீங்க கல்கத்தா போனீங்கன்னா அங்க இருக்கிற ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மியூசியத்தை ஒரு தடவை போய் பாருங்களேன். நம்ம நாட்டோட நிஜமான ஹீரோக்கள் யாருன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆமா, ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்தியாவோட இந்த அரிய பொக்கிஷத்தை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. வணக்கங்க.